2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? அதிமுகவா திமுகவா? IANS வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வெளியான அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவா திமுகவா என போட்டிக்கு அதிமுகவுக்குத்தான் தமிழக மக்கள் ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவிலே முழுமையா பார்க்கலாம்பா. வீடியோவை லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், அப்படி நீங்களே கேளுங்கன்பா. தற்போது தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையிலே தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தமிழகம் உட்பட புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் தேதியும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல் வேலைகள் பரபரப்பாக அரங்கேறி வர, மறுபக்கம் தேர்தல் கருத்து கணிப்புகளும் போய்கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் தான் லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து IANS நிறுவனம் தங்களது கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. இவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக தான் முன்னிலையில் இருப்பதாக சொல்றாங்க. தொகுதிகளை பொறுத்தவரை அதிமுக 114 இருந்து 127 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அடுத்ததாக திமுக 104 இருந்து 114 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி இருக்கிறது என IANS நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழக வெற்றி கழகம் 6 முதல் 12 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்புகள் என்பது சொல்றாங்க. பிற கட்சிகள் 1 இருந்து 6 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. தொகுதி வாரியாக கருத்து கணிப்பின்படி ஒரு பக்கம் இருக்க வாக்கு வாரியாக கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அதன்படி பார்த்தால் அதிமுக கட்சிக்கு 37 முதல் 38% வாக்குகள் கிடைக்கும். திமுகவிற்கு 39 40% வாக்குகள் கிடைக்கும் என்றும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 14 15% வாக்குகள் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதர கட்சிகளுக்கு 12% வாக்குகள் கிடைப்பதாக தகவல் என்பது சொல்றாங்க. இவ்வாறு IANS நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு பாஜகவுடைய ஒரு 6% சேர்த்து விட்டால் மொத்தமாக 40% மேல் கண்டிப்பாக அதிமுகவிற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் IANS நிறுவனத்தின்படி அதாவது அதிமுக 114 இருந்து 127 வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. தமிழக மக்கள் மத்தியிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய செல்வாக்குகளும், திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல போதைப் பொருள் பிரச்சனை, பாலியல் வன்புணர்வுகள் தான் திமுகவை மிகப்பெரிய அதில் பாதாளத்திலே தள்ளி இருப்பதாக அந்த IANS நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டிக்கொண்டு லயோலா கல்லூரி வெளியிட்ட கருத்து கணிப்புகள் அடிப்படையில் திமுகவிற்கும், அதே போல IANS நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.